வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினதோறும் நடத்தி வருகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணற்ற கவிதைகளினுடைய தொகுப்பு தான் ஞான களஞ்சியம். அதுல பாகம் 2 ஒவ்வொரு புதன் வியாழன் நாம அந்த கவிதைகளை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து ஆய்ந்து அதை நம்ம மனதுல பதிய வச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அலை இயக்கம் என்ற தலைப்பில மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிதைகளை தான் பார்த்து கொண்டிருந்தோம். நேற்று வரைக்கும் காந்த நிலையின் திருவிளையாடல், குறிப்பாக இயக்கமின்றி இருந்த ஒன்று இயங்கியது, இதுவேதான் எல்லாமாக ஆனது இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மனதுல வச்சுன்னா, ஒன்றே பலவானது அப்படிங்கிறத வேதாந்தம் சொன்னது. ஆனால் ஒன்று எப்படி பலவானது அப்படிங்கிறத வேதாத்திரியன் தான் கத்துக் கொடுக்க. அந்த ஞான நிலை இல்லையா, அந்த பிரம்ம ஞானம் எங்க இருந்து வந்தோம், நான் யார், உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தர். இப்ப நம்மை அறிவதற்கும் கடவுளை அறிவதற்குமான ஒரு வழிதான் வேதாத்திரிய பயிற்சி. இந்த தன்னை அறியக்கூடிய அந்த நுண்ணுணர்வு 6வது அறிவு படைத்த நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒன்று இல்லையா? ஒரு 5 ஜீவனுக்கு தனக்குள்ளே இறைநிலை இருக்கிறது, அந்த இறைநிலை தான் நானாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனுடைய இயல்பை கொண்டு அது அதனுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப புலன் பொறிகள் கூடுதற்கு ஏற்ப புத்தி நுட்பத்தை கொண்டு இயங்கி கொண்டிருக்கு. ஆனா மனிதன் கிட்ட வரும்போதுதான் இது எல்லாவற்றையும் அறிந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான நுண்ணறிவு மனிதனிடம் இருக்கு. 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 6வது அறிவு படைத்த அத்தனை பேருக்கும் இது புரிஞ்சிருமா இல்லையா? அறிவு என்பது என்ன, ஞானம் என்பது என்ன? எல்லாரும் 6வது அறிவு படைத்தவங்கதான். ஆனா மகரிஷி கொடுக்கக்கூடிய அந்த நான் யார் என்ற கேள்விக்கான விடை, இறைநிலை பற்றிய அத்தனை விஷயங்களும் பிரம்ம ஞானம் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்குறாங்க. அப்ப ஞானம் என்பது வாழ்க்கையில அடைய வேண்டிய ஒரு நிலை, எல்லாருக்கும் தெரியும். இந்த 6வது அறிவு படித்த மனிதனால் தான் அது முடியும், அதுவும் தெரியும். ஆனா எல்லா மனிதனாலும் முடியுமா? இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன? இத ஒரு பெரிய ஞானியிடம் அவனோட சீடர்கள் கேட்கிறாங்க. அறிவுங்கிறதுக்கும் ஞானம்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவர் சொல்றாரு, நான் பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அறைக்குள்ள பால் வச்சிருக்கேன், நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற. 1வது நபர் போறாரு. அங்கே பார்த்தா தங்கம், வெள்ளி, வெண்கலம் இந்த 3 பாத்திரங்கள்ல டம்ளர்கள்ல பால் இருக்கு, குவளைகள்ல பால் இருக்கு. உடனே இவர் போன உடனே தங்கத்து குவளையில இருந்த பால், ஆஹா நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்க குவளையில இருந்த பாலை வேக வேகமா குடிச்சிட்டு வெளியில வந்துட்டு ரொம்ப பெருமையா உட்காந்துருக்காரு. 2வது நபர் போறாரு, பாக்குறாரு தங்க குவளையில பால் இல்ல. தன்னை ரொம்ப ஐயோ நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவங்க போல இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு வெள்ளி குவளை தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளி குவளையில இருக்க பாலை குடிச்சிட்டு வந்துடுறாரு. 3வது நபர் போறாரு, ரொம்ப நொந்து நூலா போயிடுறாரு. என்ன தங்கமும் இல்ல, வெள்ளியும் இல்ல, வெண்கலம். சரி போ, நமக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னுட்டு அதை குடிச்சிட்டு வந்து உட்கார்றாரு. அப்ப கேக்குறாங்க குரு, இந்த அனுபவம் எப்படி இருந்தது? தங்கம் குடிச்சவர் ரொம்ப தெம்பா சொல்றாரு, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எனக்கு தங்க குவளையில இருந்த பால் கிடைச்சது. உடனே 2வது நபர் சொல்றாரு, எனக்கு தங்கம் போச்சுதான், ஆனா பரவாயில்ல, அதை விட மோசம் இல்ல வெள்ளி, சோ வெள்ளியில நான் குடிச்சேன். 3வது நபர் சொல்றாரு, நான் தாங்க துரதிர்ஷ்டசாலி, எனக்கு கிடைக்கவே இல்லை, கடைசியில வெண்கல குவளையில இருந்தது நான் குடிச்சேன்.
அப்போதான் அந்த குரு சொல்றாரு, இங்கதான் வித்தியாசப்படுகிறது. அந்த 3 குவளையில் இருந்த பாலும் நல்லா காய்ச்சப்பட்டு அதுக்குள்ள நல்ல பாதாம் பிஸ்தா மாதிரி போட்டு உடம்புக்கு தேவையான அத்தனையும் கலந்து அது குடிச்ச எல்லாருக்கும் சத்துவ குணம் என்பது வரும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க, அந்த வெளியே இருக்கக்கூடிய குவளையின் மதிப்புல நம்மளோட மனம் நின்னு போச்சு. அதனால உணர்வுகள்ல வெளிப்பாடு வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதுதான் அங்கே கிடைக்கக்கூடிய பாலினுடைய தன்மையை பார்க்காம வெளியில இருக்கக்கூடிய குவளையை பார்ப்பது அறிவு. ஆனா ஞானம் என்பது என்ன? உள்ள இருக்கக்கூடிய குவளையில இருக்கக்கூடிய பால் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். அது எதை குடிச்சா என்ன, இல்லையா? அப்போ அங்க உட்பொருளை பார்க்கக்கூடியது. இதைதான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார் இல்லைங்களா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பது அறிவு. ஏன்னா இருக்கிறது ஒன்றுதான், அதுதான் பொருள், மற்றதெல்லாம் நிகழ்ச்சி அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க. எல்லாமே நிகழ்ச்சி தான். ஒன்றே ஒன்றுதான் அநித்தியமானது, என்னைக்கும் நித்தியமா இருக்கக்கூடியது. அதுதான் ஒன்று, அந்த ஒன்றுமில்லாத ஒன்று மூலம். அப்ப அதுதான் பொருள், அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஆனா மற்றதெல்லாம் நிகழ்ச்சி. இது சாதாரண வழக்குல இருக்கிறவங்களுக்கு புரியுமா அப்படின்னா புரியாது இல்லைங்களா? நம்ம சொல்லுவோம், ஒரு ஆப்பிள சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ள இருக்க மெய்ப்பொருள் என்னது? அந்த இறைநிலையே தான் விண்ணாகி, அது விண்களின் கூட்டான மூலகங்களாகி, அது பஞ்ச பௌதிக பிரிவாகி, அதுல ஒன்றுதான் ஆப்பிள்ங்கிற பழமாக மாறி நிக்குது. தன்மாற்றத்துல அப்படி நிக்கிறது. ஆனா நம்ம சாப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க? ஆப்பிள சாப்பிடுறேன், எனக்கு ஆப்பிள சாப்பிட்டா அதுல என்னென்னலாம் மினரல்ஸ் இருக்கு அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் நான் மெய்ப்பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா இல்ல. அப்போ அதாவது வாழ்க்கையில உபயோகப்படுத்துவதற்காக ஒரு சில விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். பரவாயில்ல, ரூல்ஸ கொஞ்சம் வயலேட் பண்ணலாம் அப்படின்னுதான் பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா அதையே வள்ளுவர் தான் சொல்றாரு, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. ஏன் அப்படி சொல்றாரு? அந்த உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்க்காம, இப்ப இந்த 3 பேர் பார்த்தாங்க இல்லைங்களா? வெளியில இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வெண்கலம், குவளையில தான் விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்ப பொருள் அல்லவற்றை பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய பால் தான் மெய்ப்பொருள். நம்ம ரமேசன் ஐயா பாடுற மகிழ்ச்சியோட பாடல்கள் சொல்வார் இல்லைங்களா? பாலை பிறையூற்றி அதை தயிராக்கி பின் பாலை தேடுகின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை உணரணும் அப்படின்னா இறைவன் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறாங்கிறத உணர மறுக்கும் போது, அங்கே பொருள் மேல நிற்கும் போது அறிவுங்கிற நிலையில நின்னுடுறோம். இப்ப இந்த பிரம்ம ஞானத்தை நமக்கு மகரிஷி சொல்லி கொடுப்பதன் நோக்கம் என்ன? குவளைய பார்க்க வேண்டாம், குவளைக்குள்ள இருக்கிற பாலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குதான் இல்லையா? அப்ப அதற்காக சொல்றாங்க, எப்படியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்மள அந்த ஃபார்முலாவை வாழ்க்கையில உபயோகப்படுத்த முடியுமோ அதை பண்றாங்க இல்லைங்களா? கொஞ்சம் கடினமான இருந்த விஷயத்த சுலபமா சொல்லிக் கொடுக்கும். இப்ப நம்மளோட பள்ளிக்காலையில கல்லூரியில எல்லாமே பார்த்திருக்கிறோங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு பாடத்தை ஒரு சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதே மாதிரி சுலபமா சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால பார்த்தோம்னா அந்த மாணவர் பலருக்கும் அந்த ஆசிரியர் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நாங்க படிக்கிற காலத்துல நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சேங்க. அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியியல் பற்றி ஒரு பாடம் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம், நிறைய புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்ப எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு எடுத்த ஒரு பேராசிரியர் மீரா தேவி அப்படின்னு சொல்றவங்க. ஆனா ரொம்ப அவங்க ஒரு கோடு போட்டு வாழ்வாங்க. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே அப்படி அது ஒரு இருக்கணும், அந்த ஒரு வித்தியாசம் இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப நெருங்கி வர மாட்டாங்க. பாடங்கள் எடுப்பாங்க, ரொம்ப அழகா எடுப்பாங்க. கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் அப்போ நம்ம கல்லூரி காலத்துல அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது இல்லைங்களா? வெளியில இருக்கிற பாத்திரத்தை பார்க்கக்கூடிய அறிவு தான் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய பாலை பார்க்கிற அறிவு இல்லை அப்போ. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கடினமா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் தள்ளியே நிப்பாங்க. அதனால ஐயோ ஏன் இந்த வகுப்பு வருகிறதோ அப்படின்னு நினைப்போம். ஆனா படிச்சு ஆகணும் இல்லைங்களா? அதுவும் ஒரு முக்கியமான ஆன்சிலரி சப்ஜெக்ட். மார்க் வாங்கிதான் ஆகணும். அப்போதான் மற்றதெல்லாம் எல்லாம் சேரும் போது தானே நம்மளோட அந்த உயரும் இல்லையா? அந்த பர்சன்டேஜ் உயரும்.
எப்படி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாரும் அதை கடந்து தானே வச்சிருக்கோம், எக்ஸாம் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க பெண்கள் கல்லூரி அது. பெண்கள் எல்லாருமே படிச்சு உட்கார்ந்து எழுதிட்டு இருப்போம். ஒரு 30-40 பேர் ஒரு வகுப்புலன்னா 3 பேரா எழுதிட்டு இருந்தா, முதல் நபருடைய பேப்பர் எடுத்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாதி எழுதிட்டு இருக்கும் போதே வாங்கி பார்ப்பாங்க, டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது. அவங்க தப்பா எழுதி இருந்தாங்கன்னா 36 பேரும் திரும்பியும் எக்ஸாம் எழுதணும், திரும்பியும் அந்த டெஸ்ட்டை மறுநாள் எழுதணும். இப்ப இது கொஞ்சம் எல்லாருக்குமே வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருந்தது. அது இப்படி போட்டுப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்த உடனே குட் மார்னிங் மட்டும்தான், அதுக்கப்புறம் வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு அந்த 45 நிமிஷமும் அந்த பகுப்பு தான் போகும், முடிஞ்ச உடனே சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிட்டோம், எல்லாருமே நல்ல மதிப்பெண். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புள்ளியியல், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எங்களுக்கு உள்ள கொண்டு போய் வச்சாங்க. ஃபைல் டிஸ்ட்ரிபியூஷன், சைட் டிஸ்ட்ரிபியூஷன்னா நிறைய ஃபார்முலாஸ் வரும். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு விளக்கமாக எடுத்து கொடுத்தாங்க. செகண்ட் செமஸ்டர்ல என்னாச்சு, அவங்க ஆக்சுவலி எம்எஸ்சி மேத்ஸ், ஆன்சிலரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா அங்கே புதுசாக வந்த ஒரு பேராசிரியர், அவங்க வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க. அப்ப அவங்களுக்கு தானே முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். 2வது செமஸ்டர்ல அவங்க எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுக்கிறதுக்கு 2 நாள் வகுப்புக்கு வந்தாங்க. இவங்கதான் இனிமே எடுப்பாங்கன்னு பார்த்தா எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களோட தரம் ரொம்ப உயர்ந்த தரம். அவங்க எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ அந்த லெவல்ல நின்னு பாடம் எடுத்தாங்க. எங்களுக்கு புரியல என்ன நடந்தது. அப்போதான் குவளையில் இருக்கிற பாலை பார்க்க தொடங்கினோம். நேரா எல்லாருமா 36 பேரும் போனோம். பிரின்சிபலோட ரூமுக்கு போய் ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம். எங்களால ஏன்னா ஒரு செமஸ்டர் நாங்க இவங்க கிட்ட படிச்சுட்டோம், எங்களுக்கு இவங்க கிட்ட போறதுதான் ரொம்ப சுலபமா நல்லா இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த பேராசிரியரை இந்த செமஸ்டர் எடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும். உடனே அவங்க, ஏன்னா மாணவர்களுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அந்த பேராசிரியர் அவங்களும் எந்த விதத்திலும் யாருக்கும் வருத்தம் இல்லாத வகையில எங்களுக்கு அதே பேராசிரியர் வர்றதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மாறிட்டாங்க. அதுவரை எங்களுக்கு குடையலில் ஒரு இடைவெளி வைத்துக் கொண்டு இருந்தவர் ரொம்ப நெருங்க தொடங்கினாங்க. என்ன காரணமாக இருக்க முடியும்? இன்னைக்கு எனக்கு அது புரியுது. அந்த பிரம்ம ஞானத்துல சொல்லி கொடுத்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையை பார்க்க தொடங்கிவிட்டால் வெளியே இருக்கக்கூடியது தங்கமா, வெள்ளியா, வெண்கலமா என்று பார்ப்பது மாறும்போதுதான் பாலுடைய சிறப்பு தெரிகிறது. அப்ப அவங்களுக்குள்ளே இருந்த இறைநிலையும் அதுதானே. அப்ப இதுதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய இத்தனை பாடல், இவ்வளவு விஷயம் ஏன் கொடுக்குறாங்க. நீங்க எந்த மகரிஷியோட புத்தகத்தை எடுத்து பாருங்களேன், இறையில இருந்துதான் தொடங்குவாங்க. அது ஆஹ் குணங்கள் பற்றிய பயிற்சியில இருந்தாலும் சரி, இல்ல சினம் தவிர்த்தலுக்கான புத்தகமா இருந்தாலும் சரி, எந்த புத்தகத்திலையும் ஆரம்பத்துல எங்க இருந்து வருவாங்க, இந்த தாத்தா பேரன் கிட்ட இருந்துதான் வருவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃபேமிலி என்ன, அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க, அவங்களோட குடும்பம் யாரு, அவங்களுக்கும் நமக்குமான தொடர்பு. ஒரு ஊர்னு நம்ம ஊர்னு சொல்லிட்டாலே உடனே நம்ம என்ன யோசிப்போங்க, அந்த ஊர்ல நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. இப்ப இது மனித இயல்பு. சோ இந்த மனித இயல்பு அடிப்படையாக வச்சுதான் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லணும் அப்படிங்கிறது மகரிஷியினுடைய எளிமையின் பெருமை. அதனால என்ன பண்ணாங்க, தாத்தா பேரனை பத்தி முதல்ல சொல்லிட்டோம்னா, நம்மளோட மூதாதையரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை வச்சு அப்ளை பண்ணியே எல்லார்கிட்டையும் பார்ப்போம். அப்ப அதுதான் இறைத்துகள் நாடகமாக சொல்றாங்க. ஏன்னா அந்த எல்லையற்ற ஒன்றுக்கு குணமும் இல்ல, அதற்கென ஒரு எந்த தன்மையும் இல்ல, அது ஒன்றுமில்லாத ஒன்று. அது நிர்குணன். அதாவது அதுக்குன்னு எந்த விதமான குவாலிட்டிஸும் கிடையாது அப்படின்னுதான் பிரம்மாவை பத்தி பாடின பாடல் கூட சொல்லுது. நிர்குணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இறைநிலைக்கு சொல்லுவாங்க. அப்ப அப்படி நிர்குணமாக இருந்த ஒன்று குறையற்ற முதல் விண்ணில் அதே தான் இருந்துதான். அதுலயும் குணம் இல்லை, எந்த ரசாயனங்களும் இல்லை. ஆனா விண்கள் மூலகங்களாக மாறிய பின்னாடிதான் அந்த விண்கள் சுழலும் போது ஏற்படக்கூடிய விரிவிலை, அந்த நிழல் விண்கள் கொடுக்கக்கூடிய எல்லா முறையான தனிம தரம், அதுலதான் முதல் விண்ல இல்லாதது அடுத்தடுத்து வரக்கூடிய தனிமங்கள்ல பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம CO2 எல்லாம் பார்த்தோம். CO கார்பன் மோனாக்சைடு, அதுக்குன்னு ஒரு தனி குணம். கார்பனுக்கு தனி குணம், ஆக்சிஜனுக்கு தனி குணம்.
ஹைட்ரஜனுக்கு தனி குணம். அப்போ தனிமங்களாக மாறும்போது விண்களினுடைய நிழல்விண்களோட வேறுபாட்டுக்கு தகுந்தபடி அது மாறத் தொடங்கியது. அப்போ இந்த பகுத்து ஆராயும் பண்பு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய பண்பு வரும். எல்லா மனிதனும் பிறந்த உடனே எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. உத்தமனாக, நல்லவனாக, இல்லையா? அப்படி வாழணும் தானே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணின் பிறக்கையிலே. ஏன்னா வாழக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நாம நல்லவரா உத்தமரா வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அந்த உத்தமராக நீ அறிவில் ஓங்கவென்றால் என்ன பண்ணணும்? இந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கு உள் தவமும் அறநெறியும் இரண்டு போகும். தவமுறையும் அறநெறியும் இந்த இரண்டும் போதும். ஆனா சித்தி பெற, சித்தினா என்ன? அந்த ஞானம் பெறுவதற்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அறிவு நிலையில இல்லாம ஞான நிலையில இருந்து குவளைக்குள்ள இருக்கக்கூடிய பாலை பார்க்கக்கூடிய பண்பு வருவதற்கு உணவு, உழைப்பு, எண்ணம், தூக்கம், சீருணர்ந்த பாலுறவு, கற்பு வேண்டும். அப்ப இதெல்லாம் குணாதிசயங்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு தன்மையில எதெல்லாம் இந்த ஞானத்திற்கான பாதையை தடை செய்கிறதோ அது எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு. அதுதான் சித்தியை கொண்டு போய் நிற்கும். அப்போ நித்தம், அது மட்டும் இல்ல, நித்தம் உன் தாய் தந்தை குரு தெய்வமாம் நால்வரையும் மறவாமல் போற்ற வேண்டும். இதெல்லாம் பண்புகளாக கொடுக்குறாங்க. எப்படி தனிமங்களுடைய தன்மைகள்ல தான் குணம், அது அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக மாறுச்சு இல்லைங்களா? அப்ப அந்த நிழல் விலன்கள், அந்த தாத்தா ஒண்ணும் இல்லாம தான் இருந்தாரு. அந்த தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலை ஒன்றுமில்லாத ஒன்று, அது அசைந்தது, அதிலிருந்து வந்தது வேதான் என்று சொல்லக்கூடிய முதல் விண். அததான் மகன் அப்படின்னு சொல்றாங்க. இறைவெளியின் மகன் போன்று வேதான், அதுதான் முதல் நிலை விண். அந்த விண் எங்க இருக்கு? எங்க எந்த இடத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு? அது இருப்பதும் இறைநிலையில தான், இல்லையா? அந்த இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலினால் நொறுங்கி துகளானது. அந்த துகள் இருக்கிறது எங்க? வேற எங்கேயோ ஒரு லோகத்துல இல்ல, அந்த இறைநிலைக்குள்ளேதான் இருக்கு. அப்போ அந்த இறைநிலையினோட சூழ்ந்தழுத்து மாற்றலினால் அது சுழல தொடங்குது. அது சுழலுது எங்க? அந்த சுழல தொடங்கும் போது ஏற்படுகின்ற அலை, நிழல் விண், அதைத்தான் யோகான் அப்படின்னு சொல்றோம். அந்த விண் இயங்குகிறது, இயங்கும் போது ஏற்படக்கூடிய நிழல் விண். நம்ம சொன்னோம் இல்லைங்களா? குளத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறோம், அசையாமல் இருக்கக்கூடிய குளம், கல்லு போட்ட உடனே அசைஞ்சுது. அந்த விரிவலை போகுது இல்லைங்களா? அந்த போடும்போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் விண் என்றால், அந்த விண்ணிலிருந்து வெளிப்படுதே ஒரு சுழல் அலை, இல்லையா? நீங்க தண்ணியில கல்ல போட்ட உடனே என்ன நடக்கும்? அப்படியே சுழன்று சுழன்று அந்த அலை அப்படியே போய் எங்க கலக்கும்? அந்த குளத்தினுடைய எல்லை. இங்க எல்லை இருக்கக்கூடிய குளத்தை வச்சு இந்த ஃபார்முலாவை பாக்குறோம். இப்ப எல்லை இல்லாத ஒன்றுன்னா என்ன நடக்கும்? அது எல்லை வரை விரிந்து 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 போய்கிட்டே இருக்கும். அப்ப அதைத்தான் யோகான் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுறாங்க. அப்ப தாத்தா யாரு? இறைநிலை. அதிலிருந்து வந்த மகன் போல முதலாவது நிலை விண். அந்த விண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த குணங்களினுடைய தன்மைக்கு என்னது? அங்கே அசைந்து அதுல ஏற்படக்கூடிய அசைவு ஒரு விரிவலை, அங்கதான் அழுத்தம் முதல்ல உருவாகிறது. அப்ப அது வரைக்கும் அது அப்படியேதான் இருந்தது. அப்ப நிறைவெளியாம் பாட்டனுடன் பேரனாம் யோகான் விண் நின்று இணைந்தாடும் திருக்கூத்தே தான் காந்தம். எவ்வளவு அழகு பாருங்க மகளிர். இப்படி யாருக்காவது சொல்லி கொடுக்க முடியுமா? ஒரு எல்கேஜி குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி மகிழ்ச்சி நம்ம சொல்லி தராங்க. தாத்தா அசைந்தாரு, அசைந்த உடனே மகன் வந்துட்டான். அந்த மகன் அசையும் போது, மகன் யாரோட சேர்ந்து அசைகிறாப்ல? இருக்கிற இடம் அந்த இறைநிலை தான். அங்கே அசைஞ்ச பிறகு ஏற்படுது இல்லையா அந்த மூன்றாவது தலைமுறையாக அந்த நிழல் விண் கரைசல். அது அந்த விண்ணாக அது வெளியே வரும்போது கரையுது இல்லைங்களா? அது எங்க கரையுது? தாத்தா கிட்ட தான் கரையுது. அந்த கரைவதுதான் காந்தத்தின் திருக்கூத்து. அப்போ இந்த முறையாக இந்த வேதான் விண்கள் திணிவு வேறுபாடே மொழிகின்ற பருநிலைகள் பஞ்சபூதம் சொல்லிட்டாங்க இல்லையா மகரிஷி? விண்களினுடைய வேறுபாடுதான் 5 பௌதீக பிரிவுகளாக மாறுச்சு. அந்த விண்ணேதான் அது இயங்குது. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி நிறைய விண்கள் இயங்க தொடங்குது. முதல்ல தனித்து இயங்கக்கூடியது தான் விண்ணுன்னு சொல்லிடுறோம். அந்த விண்
அடுத்தது இன்னொரு விண், ஒன்று ஏற்கனவே தோன்றியது, அதுவே சுத்திக்கிட்டு இருக்கு. நாள் ஆக ஆக அதனுடைய சுழற்சி குறையுது. ஏன்னா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த யோகான் கரைய 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 அது ஒரு ஸ்டேஜ்ல கருந்துளையாகி கரைஞ்சு போகணும். அதுதான் அதனுடைய இயல்பு. இந்த நேரத்தில் சமீபத்தில் தோன்றிய ஒரு விண், அது ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுதுங்க, வேகம் குறைந்த விண்ண வேகம் அதிகமான விண் சுழலத் தொடங்குகிறது. இப்படி சேர்ந்து சேர்ந்து விண்கள் ஒன்றை ஒன்று நெருங்குவது இல்லை, இணைவதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி ரெண்டு சங்கு சக்கரம் விட்டோம்னா ரெண்டு பக்கத்துல பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கும், ஆனா ரெண்டு கிட்ட வரும், ஆனா இணையாது. காரணம் என்ன, அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல். இப்ப இது தரை சக்கரம் தரையில சுழலுகிறது, அங்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில் சுழலுகிறது. ஆனா இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த திருக்கூத்து, இந்த விளையாடல், இந்த அத்தனை நாடகமும் எங்க நடக்குது, அந்த இறைநிலை என்கின்ற அந்த பெரிய ஒன்றுமில்லாத ஒன்றுக்குள்ள நடக்குது, எல்லையில்லாத ஒன்று. அப்ப அங்கே சுழலும் போது அது சேர்ந்து சேர்ந்து விண்களின் வேறுபாட்டுக்கு ஏற்ப முதல்ல காற்றாச்சு ஹைட்ரஜனா, அதுக்கு அடுத்த காற்றாச்சு நெருப்பு ஆக்சிஜனா, அதுக்கப்புறம் H2O நீர், அப்புறம் கெட்டி பொருளான நிலம். அப்ப இதுல எல்லா விண்களிலிருந்தும் இந்த யோகான் வந்துகிட்டு தானங்க இருக்கும். தாத்தான் இருந்தாரு, மகன்னு ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னா அடுத்தது பேரன் வருவான் தானே, இது இயல்பு. அப்ப அந்த இயல்பின்படி ஒவ்வொரு விண்ணும் சேருது, அணுவாகுது, அது மூலகங்களாகுது, மூலகங்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய உணர்வை கொண்டு அது கரையும் போது அத அழுத்தமா, ஒலியா, ஒளியா, சுவையா, மனமா பார்க்கிறோம். கார்பன் மோனாக்சைடுக்கென்று ஒரு குணம் CO, CO2 கார்பன் டை ஆக்சைடு, அதற்கென்று தனியான ஒரு குணம். அப்ப இப்படி மூலகங்களாக வரும்போதுதான் வேற வேற குணமாக இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறது என்ன, அந்த தாத்தா இருப்பார் இல்லைங்களா. நம்ம இப்ப ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா, அந்த DNA பற்றின ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க, அந்த தலைமுறைகள் தாண்டி வர 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 எல்லாத்துலயும் உள்ள இருக்கக்கூடிய தன்மை ஒவ்வொன்றுக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும். அது செய்திகளின் நதி அப்படின்னு சொல்லுவாரு சார்லஸ் டிக்கின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன சொல்வாரு, த ரிவர் ஃப்ரம் ஏடன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. ஏடனில் இருந்து பிறந்த நதி. அது என்ன, குறிப்பா மொத்தமும் DNA பத்தி சொல்லுது அந்த புத்தகம். ஆனா அதுல என்ன சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்சது 2% DNA பத்தி தான் ஆராய்ச்சி. இன்னும் 98% தெரியாதது இருக்கு. அப்ப இத்தனை மாற்றத்துக்கும் அடிப்படையான ஒன்று என்னதுங்க, இந்த மூலப்பொருள், அந்த தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலை. அப்ப அது மாறுகின்றதே, அந்த தன்மாத்திரை தான் மனிதனிடம் மனமாக இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் உள்ள ஒன்று இருக்கே, அது என்றும் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று இல்லையா. அப்ப அதை உணர்த்துவதுதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய பிரம்ம ஞானம். அப்ப அந்த இறைநிலை உள்ள இருக்குங்கிறத உணர்ந்த மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இதைத்தான் உபனிஷத்துக்கள் எல்லாம் நமக்கு சொல்லுச்சு இல்லைங்களா. நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கு. அதுல கடோபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல நசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன், அவனுடைய அப்பா வாஷ்வா அப்படின்னு சொல்றாங்க, அவரு யாகம் பண்றாரு. யாகம் பண்ணும்போது நிறைய அதுக்கு தானம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதுல குதிரை யானை எல்லாம் தானம் கொடுக்கணும். அவர் கொஞ்சம் சுயநலம் பிடித்தவர், என்ன பண்றாருங்க, கறவை இல்லாத மாடு, கால் ஒடிஞ்ச குதிரை, இந்த மாதிரி குறைகள் உள்ளது எல்லாத்தையும் அவர் தன்னிடம் இருக்கிறது இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தானம் கொடுத்துட்டு இருக்கார். இதை பாக்குறான் நசிகேதன், அவனுக்கு ஒற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பா கிட்ட போய் கேக்குறான், சரி இது இத்தனையும் நீ கொடுத்தியேப்பா, என்ன யாருக்கு கொடுக்க போற, நானும் உங்ககிட்ட இருக்கேன், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறதா சொல்லிட்டு கொடுக்குறியே, என்ன யாருகிட்ட கொடுக்க போறேன் கேட்டா, அவர் அந்த நேர கோபத்துல என்ன சொல்லிடுறாரு, நான் யமன் கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. அது ததாஸ்து நடந்துட்டு. இந்த பையன் யமன் கிட்ட போறான், 3 நாளா காத்திருக்கிறான், யமன் வரல. 3 நாள் பொறுத்துதான் யமன் வராப்புல. இந்த மாதிரி 3 நாளா இந்த பையன் காத்துட்டு இருக்கான். இது உண்மையா பொய்யா வேணாங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ அந்த மூன்றாவது அந்த அந்த 3 நாள் பொறுத்து பார்த்த உடனே முதல்ல என்ன கொடுக்குறான்னா, அந்த பையனுக்கு தண்ணி கொண்டு கொடுத்து, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிதி தேவோ பவா அப்படின்னு வந்திருக்கவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா. அது யமன் செய்தானா, ஏன்னா 3 நாளா காத்திருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு வேகம் இருக்கும், உள்ளுக்குள்ள வேதனை இருக்கும். அப்ப அந்த வேதனை
நான் இங்க வெளிப்படக்கூடாது, முதல்ல அவனை சாந்தப்படுத்திடணும் அப்படின்னு தண்ணிய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்கிறாரு. அவன் சொல்றான், 3 வரம், எனக்கு 3 கேள்வி அண்டு 3 வரம் வேணும்னு சொல்றாரு. கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்ப முதல் வரமாக நான் என்னோட அப்பாவிட்ட மாற்றம் வரணும். அப்புறம் இன்னொன்னு, நான் ஏதாவது சொர்க்கத்திலே வாழணும்னா அதற்கு என்ற யாகம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கெல்லாம் சாதாரணமா விடை கொடுத்துடுறாரு. 3வது கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மகரிஷி அதற்கு பதிலாக வந்திருக்காங்க. நசிகேதன் கேட்ட கேள்விக்கு யமன் சொன்ன பதிலுக்கான பயிற்சி முறைதான் வேதாத்திரியம். அப்ப அவர் சொல்றாரு, நான் இறந்த பிறகு என்ன ஆவேன், என்னுடைய ஆன்மா நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன நடக்கும் இறந்த பிறகு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, ஆன்மா என்பது இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. நீ பார்க்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகக்கூடியது. நீ அனுபவிக்கக்கூடிய எதுவும் நிலையில் இல்லாதது. இந்த சொர்க்கம் நரகம் எல்லாமே கற்பனை தான். ஆனா ஒன்றே ஒன்று, அந்த எல்லையற்ற ஒன்று உன்னோட ஆத்மாவாக இருக்கே, அது என்னைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப உன்னோட செயல்களை செய். இப்ப கடவுளுக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எப்படி கடவுளை காணணும் அப்படின்னு ஒரு சீடனுக்கு கேள்வி வந்தது. கொஞ்சம் லேட்டா தொடங்கினதுனால இன்னும் 2-3 நிமிஷத்துல நான் முடிச்சுடுறேன். அப்ப ஒரு ஞானி கிட்ட கேக்குறாரு ஒரு சீடன், எப்படி நான் கடவுளை பார்க்க முடியும், கடவுளை எப்படி உணர்றது, எனக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன போது அவரு சொல்றாரு, ரொம்ப எளிமையானது சொல்றேன், ஒரு கதையோட சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவால அவரோட நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானத, அவங்களுக்கு வேணுமா வேண்டாமா கேட்டு, இல்ல அவங்களோட சுயமலாபங்களை கேட்கறதுங்கிறது நடக்காது. அவர் இங்க இருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டியதை அவர் செய்து கொண்டிருப்பார். அது மக்களுக்கு போய் சேரும். இது இயல்பு. ஆனா ஒரு நபர் நினைக்கிறாரு, நான் எப்படியாவது ராஜாவை பார்க்கணும், ராஜாவை தேடி எனக்கும் ராஜாவுக்குமான ஒரு இணக்கம் இன்னும் அதிகமா நேரா பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு அவரு, நிறைய மக்களுக்கு நல்லது பண்றாரு. தன்னிடம் இருக்கக்கூடியதை வச்சு அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யறாரு. ராஜா தான் செய்யணும்னு எதிர்பார்க்காம தன்னிடம் இருப்பதை கொண்டு தானும் வாழ்ந்து மற்றவங்களுக்கும் வாழ வைக்கிறாரு. இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. உடனே ராஜா என்ன பண்றாரு, மந்திரிகள் கிட்ட சொல்லி, இவ்வளவு நல்லதா ஒண்ணு செய்து கொண்டு இருக்கிறானே, அவனை கூப்பிடு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜாவை போய் பார்க்கிறாரு. ராஜாவுக்கும் இவருக்குமான இணக்கம் ஏற்பட்டு இன்னும் நிறைய நல்லது செய்யறாங்க. இது கதை. இந்த கதையை சொல்லிட்டு சீடனுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. இங்கே ராஜாவாக நம்ம சொல்லக்கூடியவன் தான் அந்த இறைவன், இறைநிலை. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயத்த கொடுத்திருக்கு. நாம அந்த இறைநிலைய பார்க்கணும், அதை உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, நான் யாருங்கிறத அறியறது ஒன்று, எல்லாவற்றுக்குள்ளும் அந்த இறைவனை பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்ய தொடங்கிட்டா தானாக இறைவன் நம்மிடம் வருவான். மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, நாம் இறைநிலையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைநிலை நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும் அப்படின்னுட்டு. அப்போ நான் அறியாதல் இருக்கின்ற வரை அது எங்கேயோ இருக்கின்ற ஒன்று இல்லையா, அறியாமல் இருக்கின்ற வரை. இப்போ பல நாடுகள்ல நம்ம பாக்குறோம், ஒரு நயாகரா ஃபால்ஸ்ன்னு பாக்குறோம். அது பார்க்காத இருக்கின்ற வரை எனக்கு அதை உருவகப்படுத்த முடியல. அப்போ ஒருத்தர் காமிக்கிறாங்க, போட்டோல காமிக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு வந்ததை சொல்றாங்க. அத்தனையும் இருந்தாலும் நானே ஒரு நாள் போறேன், அங்கு போய் பார்க்கும்போது அந்த நீர்த்தி விலைகள் விழறதும் அந்த மலையும் அந்த அழகையும் உணர முடியுமா இல்லையா? அப்ப அதைத்தான் மகரிஷி உணர்வதற்கு சுவாமிஜி சொல்லுவாங்களாம், உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சியை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். எப்படி மகரிஷி அந்த வெளிநாட்டுக்கு எல்லாம் போகலையே, அந்த நாட்டுக்கு போகலையே, உலகத்திலே பெரிய நீர்வீழ்ச்சியை பார்த்தேன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்ட போது சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களாம், ஆமா, மழை அதை பார்த்திருக்கோம்ல, அதுதான் உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இந்த இயற்கை நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறதுக்கு தான் இந்த தாத்தா பேரன் இப்படி திருவிளையாடல், நாடகம் என்று ஒவ்வொன்றின் மூலமாக நாம வந்த கதையை மகரிஷி நமக்கு பிரம்மத்துக்கான விளக்கத்தை கொடுக்கறாங்க. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, பார்க்கக்கூடிய பொருளில் எல்லாம் இறைவனை பார்த்து அதன்படி வாழணும். அப்போ இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த 8ம் 2ம் அறிந்து கொள்ளணும். அந்த அறிவில் ஞான நிலைக்கு போகாதவங்களுக்கு 8ம் 2ம் தெரியாது அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. 8ம் 2ம் என்ன அப்படின்னா என்ன, 8 என்பதற்கான அந்த எழுத்து, 8 என்பதற்கான எழுத்து ஆ என்று சொல்லக்கூடிய எழுத்து.
இரண்டு என்ற எண்ணை குறிக்கக்கூடியது ஊ என்று சொல்லக்கூடிய எழுத்தான். அப்ப என்பது அந்த எல்லையற்ற ஒன்று, ஊ என்பது தோன்றுகின்ற உயிர்கள். சோ அதிலிருந்து வந்ததுதான் ஊ. அப்படி எல்லாவற்றையும் அந்த உள்ளிருக்கக்கூடிய பொருளாக, எந்த பொருளுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய பண்பு வந்துட்டா அதுதான் முழுமை பேரு, அதுதான் முக்தி, அதுதான் சுவர்க்கம் அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. அதை இந்த பாடல் இன்னும் அழகாக விளக்குகிறது. வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.